6 Pro-வை இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல பல சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு புது ப்ராசஸர், வைட் ஆங்கிள் செல்ஃபி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அந்த சார்ஜரை பாக்ஸ் குள்ளவே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த போன்ல பண்ணிருக்காங்க. சோ இந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அது கூடவே Realme 6, Realme Band அப்படிங்கற மொத்தமா ஒரு 3 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3 ப்ராடக்ட்டோட வீடியோ ஒன் பை ஒன்னா நம்மளோட டெக் பாஸ் யூடியூப் சேனல்ல வரும். சோ மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா நம்மளோட டெக் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காம கொடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Realme 6 Pro இப்பதான் Realme 5 Pro அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள Realme 6 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா Poco X2 க்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா Poco என்ன நினைச்சாங்க அப்படின்னா Realme அடிச்சு உட்கார வச்சு செஞ்சிருவோம் முடிவு பண்ணி தான் Poco X2 வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனா Realme என்ன அப்படின்னா நீ என்னடா என்ன வச்சு செய்யறது, நான் ஒன்ன வச்சு செய்றேன் அப்படின்னு Realme 6 Pro அப்படின்ற இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு காம்படிட்டிவா இருக்கு அப்படின்றத கடைசியில ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த Realme 6 Pro ஓட அன்பாக்சிங்க பார்த்தலாம். அன்பாக்சிங் பார்த்தோம்னா எப்பயும் போல நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் பிராண்ட் அப்படின்னு போட்டு Realme 6 Pro அப்படின்னு போட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா இதுல இருக்க சில ஃபீச்சர்ஸ் போட்டுருக்காங்க. இதுலயே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத லைட்டா பார்த்திருப்பீங்க. உள்ள டீடைலா சொல்றேன். சோ இது கீழ பார்த்தோம் அப்படின்னா ஷேர் வேல்யூ போட்டுருக்காங்க. ஷேர் வேல்யூ பார்த்தோம்னா ஹெட்டுக்கு 1.18 இருக்கு அண்ட் பாடிக்கு பார்த்தோம்னா 0.92 இருக்கு. எப்பயும் போல இந்தியன் ரெகுலேஷனுக்கு ஏத்தாப்புல தான் கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணோம்னா வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் எப்பயும் போல கொடுத்திருக்காங்க. அண்ட் இது உள்ளர பார்த்தோம்னா ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் அழுக்காக்கியே கொடுத்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் அந்த கருப்பு ஷேடோட கொடுத்திருக்காங்க. அழுக்கு பட்டுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு டக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது கீழ Realme 6 Pro போன் இருக்கு. அப்படியே வெளிய எடுக்கலாம். இந்த கவர் வந்து பிரிக்கலாம். வாவ், செம்ம லுக். எனக்கு இந்த லுக் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சோ இவங்க அந்த பவர் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து சென்டர்ல வந்து போட்டுருக்காங்க. இப்படி பண்றப்ப நல்லா ஷைன் ஆகுது. எனக்கு பர்சனலா இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த Black and Blue தான் என்னோட ஃபேவரட் கலர். அந்த கலர்ல ஒரு செமையான டிசைன்ல கொடுத்திருக்காங்களா. சோ இத ஆன் பண்ணி ஓரமா வச்சிரலாம். இத பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு டீடைலா பேசுவோம். இது கடியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிள் தான். ஆனா அது கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க ஒரு வால் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் குள்ளவே கொடுக்குறாங்க. சோ இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த போனை கரெக்டா 1 ஹவர்ல ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றாங்க. சோ ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். இந்த செக்மெண்ட்ல பெருசா யாரும் கொடுக்கறது இல்ல. போக்கோ கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குறாங்க. போக்கோலயே 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா இவங்க வெறும் 1 மணி நேரத்திலே சார்ஜ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றாங்க. இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அண்ட் கடைசியா பார்த்தோம்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் குள்ள வேற எதுவும் இல்ல. இதுல இருக்க ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தோம்னா இதோட டிசைன் அண்ட் குவாலிட்டி தான். குவாலிட்டி வைஸ் பக்காவா பண்ணிருக்காங்க. கையில் எடுக்கிறப்பே ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஆனா அது கூடவே பின்னாடி பார்த்தோம்னா அந்த டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் வேறையா, அந்த டிசைனும் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல ஒரு புது ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon 720G. இது ரீசெண்டா தான் இப்பதான் Qualcomm லான்ச் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ளவே இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா Snapdragon 720G இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பத்தி பெருசா இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத. சோ இப்பதான் ஒரு 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஹை கிராபிக்ஸ்ல கேம்லாம் விளையாண்டு பார்த்தேன் ஷூட்டுக்காக. அதுக்கப்புறம் நார்மல் யூசேஜ்லாம் பண்ணி பார்த்தேன். அந்த வகையில இப்போ வரை எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,80,000 மேல போகுது. அந்த வகையில பார்க்கறப்ப ஓரளவு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த இடத்துலயும் பெருசா லாக் கிடையாது. முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா Realme UI வந்து கொடுத்திருக்காங்க. Realme UI 1.0 மேல Android 10 வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு ஃப்ளூயண்டா ஸ்மூத்தா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா ஒரு OnePlus போன்ல வேற ஏதாவது தீம் போட்டு யூஸ் பண்ணா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கொடுத்துச்சு. சோ இதோட ப்ராசஸிங் ஸ்பீட்ல ஏதாவது குறை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளோட ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம். அண்ட் அடுத்த ஹைலைட்டான விஷயம் பார்த்தோம்னா ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய வாரா போயிட்டு இருக்கு. 90 Hz 120 Hz அப்படின்ற மாதிரி தான் எல்லா போனும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த போன்லயே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இது ஒரு LCD டிஸ்ப்ளே தான். 6.6 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. அத வேணா அப்படின்னா 60 Hz க்கு மாத்திக்கலாம். ஆனா 90 Hz ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா செம்ம ஸ்மூத்தா இருக்கு. சோ கேமிங்லயும் நம்மளோட போனை ஃபாஸ்டா யூஸ் பண்றப்பயும் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இன்னுமே இந்த ரெஃப்ரெஷிங் ரேட்னா என்ன, இதனால என்ன யூஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அதுல இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றத தெளிவா சொல்லிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளேல பார்த்தோம்னா Corning Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. முன்னாடி மட்டும் இல்ல பின்னாடியும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா கிளாஸ் கிடையாது, கிளாஸ்டிக் வந்து கொடுத்திருக்காங்க. கிளாஸ் பிளஸ் பிளாஸ்டிக் ரெண்டுமே சேர்த்து கிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தோம்னா டிஸ்ப்ளேக்கு மேல டூயல் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த டூயல்
டூயல் பஞ்ச் ஹோல் கேமரா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இது எங்கேயும் இல்ல, Redmi K30 சிச்சி Poco X2 அங்க இருந்ததான். சோ அதே விஷயத்தை இங்கிட்டு இருந்ததை மாத்தி இங்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த டூயல் பஞ்ச் ஹோல் கேமரால ஒரு 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. போக்கோல பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் கொடுத்திருப்பாங்க. எதுக்கு டெப்த் அப்படின்றத அங்கேயே கேட்டிருந்தேன். அதை கரெக்டா சரி பண்ணி வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டாங்க. சோ வைட்ல செல்ஃபி வந்து எடுத்துக்க முடியும். குரூப்பா எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது கூடவே இந்த கேமரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபில போர்ட்ரேட் மோட்ல வீடியோ எடுத்துக்க முடியும். இது Realme X2 Pro இது எல்லாத்துலயுமே இருந்துச்சுல, அதே ஃபீச்சரை Realme 6 Proலையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்ப்ரெசிவான விஷயம் பார்த்தோம்னா நார்மல் செல்ஃபி, வைட் ஆங்கிள் செல்ஃபி, போர்ட்ரேட், அது போக எஃபெக்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நைட் மோட்ல செல்ஃபி எடுத்துக்கலாம், ஸ்லோ மோஷன்ல செல்ஃபில எடுத்துக்கலாம், அண்ட் டைம் லாப்ஸ் இந்த மாதிரி பேக் கேமரால என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே செல்ஃபிலையும் யூஸ் பண்ண முடியும். இது யாருமே பெருசா கண்டுக்கிறது கிடையாது. செல்ஃபி அப்படின்னா போர்ட்ரேட்ல செல்ஃபி எடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஸ்டுடியோ லைட்ல செல்ஃபி எடுக்கலாம். மிச்சபடி இந்த ஸ்லோ மோஷன், நைட் மோட் செல்ஃபி எல்லாம் ஒருத்தர் 2 பேரை தாண்டி பெருசா யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனா இதை கவனிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத ரிவ்யூல பேசலாம். அண்ட் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டிசைன் பத்தி பேசியாச்சு. அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா குவாட் கேமரா செட்டப். இப்போ வர எல்லா போன்லயுமே குவாட் கேமரா தான் கொடுக்குறாங்க. இந்த குவாட் கேமரால என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், வைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். 12 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ், 5x வரையும் நம்மளால ஆப்டிகல்ல ஜூம் பண்ணலாம், 20x வரையும் டிஜிட்டல்ல ஜூம் பண்ணலாம். சோ 20xல ஜூம் பண்றப்ப கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டி உடைய தான் செய்யுது. இருந்தாலும் நல்ல லைட்டிங்ல போட்டோ எடுக்கிறப்ப ஓரளவு பரவாயில்லாத போட்டோ கிடைக்குது. அண்ட் கடைசியா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் கேமரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபில பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸ்லோ மோஷன் இருக்கு, அது போக போர்ட்ரேட்ல வீடியோ எடுத்துக்க முடியும், லைவ் ஃபோக்கஸ் வீடியோ. ஓரளவு DSLR குவாலிட்டியில பேக் கேமரால நல்ல குவாலிட்டியில எடுக்கிறது அப்படினாலும் எடுத்துக்க முடியும். ஓரளவு நல்ல ஸ்டெபிலைஸ்டா இருக்கு. அண்ட் ட்ரைபாட் மோட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதை யூஸ் பண்றப்ப நம்ம கையில வச்சு வீடியோ எடுத்தாலும் எந்தவித ஷேக்கும் இல்லாம வீடியோ எடுத்துக்க முடியுது. அண்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ண முடியுது. வைட் ஆங்கிள், டெலிஃபோட்டோ இந்த லென்ஸ் எல்லாத்தையுமே இந்த கேமரால யூஸ் பண்ணிக்க முடியுது. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு தான் இதோட சாம்பிள் சிலதை காட்டுறேன். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்து சொல்லுங்க இப்போதைக்கு. சோ இதோட ஃபுல் ரிவ்யூல இத பத்தி இன்னும் டீடைலா நல்லா இருக்கா நல்லா இல்லையா வச்சு செய்யலாமா அப்படின்றத அப்ப பார்க்கலாம். இன்னொரு 10 நாள் ஆகும். ஏன்னா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. உடனே என்னால சொல்லிட முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்பெனியும் அடுத்த ட்ரெண்டுக்கு இப்போ மூவ் ஆயிட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட். இது ஆல்ரெடி பழைய மாடல் போன்ல இருந்துச்சு, திருப்பி இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. Poco X2, Redmi K30 அந்த போன்ல கொண்டு வந்தாங்களா, அதை அப்படியே இப்போ Realme கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த போன் மட்டும் இல்ல, Realme 6லயும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. Poco X2லயே அதான் சொன்னேன், எனக்கு சைட் மவுண்டட் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல, அதுக்கு பதிலா பேக் சைடே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட ஃபீலிங். ஏன்னா முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா யூஸ் பண்றப்ப நல்லா அன்லாக் பண்ணுது, அக்யூரேட்டா இருக்கு, அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனா திடீர்னு என்னோட போன் எடுத்து ஒரு பவர் பட்டன் அடிக்கடி அமுக்குறேன், டைம் பார்க்க அமுக்குறேன் அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸோ நீங்க பேட்டர்னை போடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஆனா இதை ரிசால்வ் பண்ணி நார்மலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஃபிங்கரையுமே நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ல ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதை லைட்டா மேனேஜ் பண்ணலாம். ஆனா அது கூடவே இதை டச் பண்ணா அன்லாக் பண்ணுமா இல்ல பிரஸ் பண்ணா அன்லாக் பண்ணுமா அப்படின்றதை செட் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஓரளவு அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் பர்ஃபெக்ட்டா அன்லாக் பண்ணுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்ச் ஹோல்ல ஒரு சின்ன லைட்டிங் எஃபெக்ட் இருக்கு, அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4300 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேட்டரி இப்போ எல்லாருமே இதே கெபாசிட்டி தானே கொடுக்குறாங்க, சொல்ல போனா இதை தாண்டியும் கொடுக்குறாங்க. ஆனா சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட் வந்து டைப் சி கொடுத்திருக்காங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 1 ஹவருக்குள்ள இந்த போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்க முடியுது. வேற லெவல் ஃபாஸ்டா வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ Realme சார்ஜிங்ல அடுத்த லெவலுக்கு ஒவ்வொரு போனையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. Realme X2 Pro இருக்கட்டும், இப்போ இந்த போனா இருக்கட்டும், அடுத்து 65 வாட்ஸ்ல இப்போ 5G போன் லான்ச் பண்ணாங்களா, எல்லாத்துலயுமே அந்த சார்ஜிங் அப்படின்ற விஷயத்தை நல்லா கவனிக்கிறாங்க. அந்த விஷயத்துல இந்த போன் சிறப்பா பண்ணிருக்காங்க. சார்ஜிங் லைஃப் இப்போதைக்கு 2 நாள்ல நல்லா தான் இருக்கு. ஹெவியா யூஸ் பண்ணி பார்க்கல, ஹெவியா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்கு அப்படின்றத ரிவ்யூல பேசலாம். அண்ட் கடைசியா இந்த போனோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 6GB RAM 128GB இன்டர்னல், 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி மெமரி கார்டு பார்த்தலாம் அப்படின்னா டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 512GB வரையும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2 சிம் கார்டும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அண்ட் UFS 2.0 கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா FM ரேடியோ இந்த போன்ல அவைலபிளா இருக்கு. இவ்வளவுதான் இந்த போன்ல இருக்க ஃபீச்சர்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கையில் எடுக்கிறப்ப எனக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைன் நான் பார்த்த மாதிரி தோணுச்சு. லைட்டா Vivo S1ல இருக்க அதே டிசைன் மாதிரி இருந்தாலும் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. கையில் எடுத்தப்பே Realme 6 காட்டிலையும் 6 Pro எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆச்சு.
அண்ட் பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 6GB RAM 64GB இன்டர்னல் வந்து 17,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் பார்த்தோம்னா 18,000 ரூபாய். அண்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் பார்த்தோம்னா 19,000 ரூபாய்க்கு இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரைசிங் கிட்டத்தட்ட ரியல்மி X2K கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ ரியல்மி X2 என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்மளோட ஃபுல் ரிவ்யூல இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு போக்கோ X2க்கும் காம்படிஷனா இருக்கு அப்படின்றதையும் ரிவ்யூல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உடனே இந்த ஃபோன் பத்தி அப்டேட் வேணும், டெக் நியூஸ் பத்திலாம் உடனே அப்டேட் வேணும்னா நம்மளோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டாலும் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுவேன். அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த ஃபோன் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பிரைஸுக்கு ஒர்த்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபோன் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எல்லாமே இந்த டிவைசஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அண்ட் அன்பாக்சிங் மட்டும் தான். ஏன்னா இந்த ஃபோன் இப்போ ரீசெண்டா தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ளே என்னால ரிவ்யூ பண்ண முடியாதுப்பா. ஒரு 10 நாள் ஆகும். 10 நாளுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண வர என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, வாங்கலாமா வேணாமா, இதுல என்ன குறை இருக்கு நிறை இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அதுல உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் தெளிவா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். ஏதாவது ஒரு கம்பேரிசன் வேணுமா? Realme 6க்கும் 6 Proக்கும் ஒரு கம்பேரிசன், அப்படி இல்லாட்டி Poco X2க்கும் இந்த Realme 6 Proக்கும் ஒரு கம்பேரிசன், இந்த மாதிரி ஏதாவது கம்பேரிசன் வேணும் அப்படினாலும் சொல்லுங்க. நான் ஆல்ரெடி Poco X2 யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ Realme 6 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி போடுறது கூட நான் தயார். அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்க தான் கேட்கணும். அண்ட் கடைசியா இந்த ஃபோன் பத்தி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட Poco X2 மாதிரி தான் இந்த ஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சில விஷயத்தை டவுன் கிரேட் பண்ணி ஒரு சில விஷயத்தை அப்கிரேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த வகையில நல்லா இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து ரிவ்யூல தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு ஃபோனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா யூசேஜ்ல எது நல்லா இருக்கு அப்படின்றத ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதான் இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன். இதோட ஃபுல் ரிவ்யூல இன்னும் டீட்டெயிலா பேசலாம். சோ இந்த ஃபோன் பத்தி Realme 6 Pro பத்தி யாராவது டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவரும் இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் பத்தி இல்ல சூப்பரான ஸ்மார்ட் பேண்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.